ஹாய், ஐம் நவநிதி. இந்த எபிசோடில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள உணவகங்களையும் அங்கு சிறப்பான உணவுகளையும் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டினப்பாக்கம். இங்கு உள்ள மீனவன் உணவகத்தில் மீன் சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாம் அருமையாக இருக்கும். இங்கு கடலில் இருந்து பிடித்து வரப்பட்ட மீன்கள் எல்லாம் 11 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்து அஜூஸ் பாய் கடை. இங்கு பனங்கல் பார்க்கில் கிரில் சிக்கன், எக்கு தோசை, கறி தோசை எல்லாம் அருமையாக இருக்கும். அடுத்து அடையார். இங்கு கேஆர் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் நன்றாக இருக்கும். அடுத்து பெங்களூர் டு சென்னை ஹைவேல பஞ்சாபி தாபாவில் 27 வருஷமாக இயங்கிட்டு வருது. இங்கே முகல் சிக்கன் அலபுராட்டா சூப்பராக இருக்கும். அடுத்து புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ். ஒரு சாப்பாட்டுக்கு 7 வகையான அசைவ குழம்புகளும் 2 வகையான மீன் குழம்பு, ஒரு முட்டை, அரைத்த மசால், செக்கு எண்ணெய் 50 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி கொண்டு வருதுங்க. இங்கே 65 லாலிபப்பில் கலரே சேர்க்கறது இல்லைங்க. இங்கே அசைவம் மட்டும் இல்லைங்க, சைவமும் சூப்பராக இருக்கும். அடுத்து சிந்து மெஸ். இங்கே சேட்டா கடைன்னு சொல்லுவாங்க. இது அம்பத்தூரில் இருக்க முல்லைவாயில் தாங்க அமைஞ்சிருக்கு. இங்கே பொங்கல் தாங்க ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இட்லி குருமாவும் இங்கே சூப்பராக இருக்கும். அடுத்து அசோக் ஃபுல்லர். இங்கே 5 கல்லுன்னு அனிதா மோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பச்சை முட்டை கிரேவி, இடியாப்ப கொத்து, சப்பாத்தி முட்டை எல்லாமே ஃபேமஸுங்க. இது தள்ளுவண்டி உணவகம் தாங்க. அடுத்து சவுகார்பேட்டை ஸ்ட்ரீட் ஃபுட். இங்கே பால்கோவா பன், சுட சுட குலாப் ஜாமுன் சேட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்து அசோக் நகர். இங்கே கற்பகம் செட்டிநாடு ஹோட்டலில் பன் பரோட்டா, குஷ்பு இட்லி, அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா உணவுகளுமே சூப்பராக இருக்குங்க. இங்கே அன்லிமிட்டட் மீல்ஸ் வெறும் 120 ரூபா தாங்க. அடுத்து சாய்ராம் ஹோட்டல். இது ஆலந்தூரில் இருக்க சைவ உணவகம். இங்கே சிறுதானிய உணவு, சிறுதானிய சுற்றுண்டி எல்லாமே அருமையாக இருக்கும். அடுத்து புரசைவாக்கத்தில் இருக்க கணபதி மிலிட்ரி ஹோட்டலில் 7 வருஷமாக இயங்கிட்டு வருதுங்க. இதுங்க பிரான் தோசை, மட்டன் கிரேவி அருமையாக இருக்கும். அடுத்து சூளமேடு பாட்டிக்கடை. இது 26 வருஷமாக பாட்டி மட்டும்தாங்க வேலை செஞ்சு வராங்க. இங்கே பொங்கல், இட்லி, தோசை, வடை எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து மயிலாப்பூர் ஜன்னல் கடை. இங்கு பஜ்ஜி, வடை, தோசை, சப்பாத்தி, போண்டா, இட்லி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஹோட்டல் சரவணபவன். இங்கு டிஎன் நகரில் தாங்க இருக்குது. இங்கே சைவ சாப்பாடுலேருந்து சைவம் சார்ந்த உணவுகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன உணவுகள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவநிதி, 11th T1 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.